தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருப்புவனத்தில் மரணமடைந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கியிருக்கிறது திருப்புவனத்தில் அஜித்குமாரின் மரண விவகாரம். ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியாமல் போலீசார் தங்களுடைய கஸ்டடியில் எடுத்து அடித்த அடியில் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் இந்த சம்பவம் தொடர்பாக தனது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். தமிழக அரசு இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை ஒருபுறம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் மறுபுறம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, பாஜக தரப்பிலும் சரி, அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்தும் சரி தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக கண்டனங்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருடன் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் தொலைபேசியில் பேசிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் நேரடியாக திருப்புவனம் அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று அவருடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்க்கிறோம். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு பல தரப்பட்ட இடங்களில் இருந்தும் ஆறுதல்களும் இரங்கல் செய்திகளும் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரும் இருக்க அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரனுக்கு விஜய் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம். தாவேக தலைவர் விஜய் எப்பொழுது திருப்புவனத்திற்கு வந்தார்? இந்த சந்திப்பு குறித்தான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தாவேக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது சிறிது நேரத்திற்கு முன்னாடிதான் இறந்து போன அஜித்குமார் குடும்பத்தார் வீட்டிற்கு வருகை தந்திருக்கார். நீங்க காட்சிகளை பார்க்கலாம்.